அந்த கிராமத்து எல்லையில் ஒரு பழைய சிதிலமடைந்த ஓட்டு வீடு இருந்தது. மனிதர்கள் வாழும் அதே உலகத்தில், அதே கிராமத்தில் மனிதர்களைப் போலவே உணர்வுகளும் குடும்ப பொறுப்புகளும் கொண்ட பறவைகளும் வாழ்ந்து வந்தன. அந்த ஓட்டு வீட்டில் மீனா என்ற அம்மா குருவியும் அவளது செல்ல மகள் சிப்பியும் வாழ்ந்து வந்தனர். அம்மா மீனா குருவிக்கு கணவர் இல்லை. அவள்தான் அந்த சின்ன குடும்பத்தின் தூண். பக்கத்து ஊர் வயல்களுக்கு தினமும் அதிகாலையிலேயே பறந்து சென்று கதிலறுக்கும் வேலை, களை எடுக்கும் வேலை என்று கூலி வேலை செய்துதான் தன் மகள் சிப்பியை படிக்க வைத்து வந்தாள். சிப்பிக்கு இப்போது 9 வயது. கிராமத்து பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தாள். அன்று சனிக்கிழமை. மற்ற வீட்டு பறவை குழந்தைகள் எல்லாம் வார இறுதி நாளில் ஜாலியாக விளையாடிக் கொண்டிருந்தன. ஆனால் சிப்பி தன் வீட்டு வாசலில் அமர்ந்து சோகமாக தன் இறக்கைகளை கோதிக் கொண்டிருந்தாள். அன்று இரவு மீனா வேலை முடிந்து களைப்புடன் வீட்டுக்கு வந்தாள். தன் வாயில் கவ்வி வந்திருந்த சில நெல் மணிகளை ஒரு சின்ன தட்டில் கொட்டினாள். அதுதான் அன்று இரவுக்கான அவர்களின் உணவு. சிப்பி உணவை சாப்பிடாமல், அம்மா, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலமா என்று அழத் தொடங்கினாள். மீனா பதறிப்போய், என்ன ஆச்சுடா என் தங்கத்துக்கு, ஏன் அழுகிற என்று கேட்டாள். பள்ளிக்கூடத்துல எல்லாரும் என்ன கேலி செய்றாங்கம்மா. பக்கத்து வீட்டு பருந்து, அண்ணன், காகம் எல்லாரும் பெரிய மாடி வீட்ல இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு விதவிதமான தானியங்கள், பழங்கள் வாங்கித் தராங்க. ஆனா நாம மட்டும் ஏன் இந்த ஒழுகுற ஓட்டு வீட்ல இருக்கோம்? நீயும் தினமும் விடியற்காலையில வேலைக்கு போயிட்டு ராத்திரி தான் வர. நாம ஏன் இவ்வளவு ஏழையா பிறந்தோம் என்று தன் பிஞ்சு மனதின் ஆதந்தத்தை கொட்டினாள் சிப்பி. மீனா தன் மகளருகே வந்து அவளது கண்ணீரை தன் சிறகுகளால் துடைத்தாள். சிப்பி, ஏழ்மைங்கிறது சாபம் இல்லைடா. நாம யாருக்கும் துரோகம் செய்யாம, திருடாம, நம்ம உழைப்புல வர்ற காசுல வாழ்றோம். இந்த ஓட்டு வீடு நமக்கு தலை சாய்க்க இடம் கொடுக்குதுல்ல. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். அதுதான் இந்த அம்மாவுக்கு நீ செய்யற உதவி என்று நெஞ்சாரக் கூறினாள். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் நள்ளிரவு வானம் கருகப்பக இருண்டது. யாரும் எதிர்பாராத விதமாக கிராமத்தையே உலுக்கும் அளவுக்கு பயங்கரமான புயல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. பெரிய பெரிய மரங்களே வேரோடு சாய்ந்தன. மீனாவின் பழைய ஓட்டு வீடு பலத்த காற்றில் நடுங்கியது. திடீரென்று கூரையின் மையப்பகுதியிலிருந்து சில ஓடுகள் பலத்த சத்தத்துடன் உடைந்து கீழே விழுந்தன. மழை நீர் காட்டாற்று வெள்ளம் போல வீட்டுக்குள் புகுந்தது. சிப்பியின் பள்ளி புத்தகங்கள், அவர்கள் சேர்த்து வைத்திருந்த கொஞ்ச நஞ்ச தானியங்கள் எல்லாமே தண்ணீரில் மிதந்தன. அம்மா, எனக்கு பயமா இருக்கு. வீடு இடிஞ்சிடும் போல இருக்குமா என்று சிப்பி கத்தினாள். மீனா சற்றும் பயப்படவில்லை. ஒரு தாயின் தைரியம் அவளுக்குள் வந்தது. தன் மகளை வீட்டின் பாதுகாப்பான ஒரு மூலைக்கு இழுத்துச் சென்று அவளுக்கு மேல் தன் முழு உடலையும் விரித்து ஒரு குடை போல நின்று கொண்டாள். மேலிருந்து விழும் மழை துளிகளும் காற்றின் கொடூரமான வேகமும் மீனாவின் உடலை தாக்கின. வலி உயிரை புழிந்தாலும் தன் மகள் மீது ஒரு சொட்டு தண்ணீர் கூட விழக்கூடாது என்பதில் மீனா உறுதியாக இருந்தாள். அம்மா, உனக்கு வலிக்குதுமா? கையை எடுமா என்று சிப்பி அழுதாள். இல்ல சிப்பி, உனக்கு ஒன்னும் ஆகாது. இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்று பற்களை கடித்துக்கொண்டு விடிய விடிய அந்த புயலை எதிர்த்து நின்றாள் மீனா. மறுநாள் காலை புயல் ஓய்ந்து சூரியன் உதித்தது. மீனாவின் வீடு முற்றிலும் சிதைந்து போயிருந்தது. மீனாவின் சிறகுகள் பலத்த காயமடைந்து பறக்கக்கூட முடியாமல் சோர்வாக அமர்ந்திருந்தாள். தன் தாயின் இந்த நிலையை பார்த்த சிப்பிக்கு அன்றுதான் தன் அம்மாவின் தியாகமும் அன்பும் முழுமையாக புரிந்தது. வறுமையை நினைத்து அழுததான் எவ்வளவு முட்டாள் என்பதை உணர்ந்தாள். அவள் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு, அம்மா, நீ ரெஸ்ட் எடு, இனி நான் பார்த்துக்கிறேன் என்றாள் உறுதியான குரலில். சிப்பி நேராக கிராமத்து பெரியவர்களிடம் சென்று தங்கள் நிலையை எடுத்துக் கூறி உதவி கேட்டாள். மீனாவின் உழைப்பையும் சிப்பியின் புத்திசாலித்தனத்தையும் அறிந்த கிராமத்து பறவைகள், மைனாக்கள், கிளிகள் அனைத்தும் திரண்டு வந்தன. அனைவரும் சேர்ந்து ஒரே நாளில் அந்த ஓட்டு வீட்டின் கூரையை புதிய ஓடுகள் கொண்டு புயல் வந்தாலும் அசையாதபடி பலமாக மாற்றி அமைத்துக் கொடுத்தனர். சில பறவைகள் அவர்களுக்கு தேவையான உணவையும் கொண்டு வந்து கொடுத்தன. சில வாரங்களில் மீனா குணமடைந்தாள். இப்போது வீடு பாதுகாப்பாக இருந்தது. சிப்பி முன்பை விட இன்னும் தீவிரமாக படிக்கத் தொடங்கினாள். சில வருடங்களுக்குப் பிறகு சிப்பி படித்து முடித்து அந்த கிராமத்தின் பறவைகளுக்கான கூப்புறவு வங்கியின் மேலாளராக உயர்ந்தாள். அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு பெரிய மாடி வீட்டுக்கு மாறி இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த ஓட்டு வீட்டிலேயேதான் வாழ்ந்தார்கள். ஏன்னா அந்த ஓட்டு வீடுதான் அவர்களுக்கு அன்பையும் வறுமையை வெல்லும் தைரியத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தது.